தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புத்தகத்திலே 118வது அதிகாரம் 22, 23 வசனத்திலே இவ்வாறாக எழுதியிருக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, இன்று உங்கள் வீட்டாரால், உங்களுடைய உறவினர்களால், சொந்தங்களால், கூட பிறந்தவர்களால், அனைத்து நண்பர்களால், எல்லாராலும், சமுதாயத்தாலும் ஓரங்கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களை தரைக்குறைவாய் பார்க்கிறார்களா? உங்களுடைய தராதரத்தை வைத்து உங்களை மதிப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்களா? இவன் அல்லது இவள் பிரயோஜனத்திற்குரிய பாத்திரம் அல்ல, இவர்களை கொண்டு நாம் எந்த காரியம் செய்தாலும் அது விளங்காது என்று சொல்லி தீண்டத்தகாதவர்களைப் போல, தீட்டை போல உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? என் தெய்வ ஜனங்களே, உங்களை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் உங்களை கண்டு ஆகாதென்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நானே உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சமுதாயத்தினாலே, எந்த ஜனக்கூட்டங்களினாலே, எந்த சபையினாலே, எந்த உறவினர்கள், நண்பர்களினாலே நீங்கள் ஓரங்கட்டப்பட்டீர்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை தலையாய் வைக்கப் போகிறார். அது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், ஆனால் உங்களுக்கு அது தேவன் செய்ததாய் காணப்படும். நீங்கள் நன்மையை காணப்போகிறீர்கள். எல்லார் மத்தியிலும் உயர்ந்தவர்களாய் இருக்க போகிறீர்கள். இதுவரையிலும் வேதனைகளின் வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்த தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை உயர்த்தி அநேகவற்றிலே நன்மையாய் வைக்கப் போகிறார். God bless you.